வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது அறிவாளி. யார் அறிவாளி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அறிவுனா என்னங்க? அறிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றது, மற்றவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கிறது, அடுத்தவங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் நம்மளுக்கு தோன்றது, எந்த ஒரு பிரச்சனைக்குமே நம்ம சால்வ் சொன்னோம்னா அதுதான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவாளி. அவர் தான் அறிவாளி. பொதுவா இந்த அறிவு யாருக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல குரு பிளஸ் புதன், ரெண்டு கிரக சேர்க்கைக்கு எப்பவுமே அறிவு ரொம்பவே அதிகம். என்ன காரணம்னா, குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம மூளை இயக்கக்கூடிய கிரகம், புதன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய கைப்போத்தலான சுரப்பை தூண்டக்கூடிய கிரகம். அப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் லக்னத்துல இருக்கும்போது இயற்கையாவே மிகப்பெரிய ஒரு அறிவாளியா அவங்க இருப்பாங்க. ஞானி, ஞானிங்கிறது வேற, மிகப்பெரிய அறிவு ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் அவங்களால சொல்யூஷன் சொல்ல முடியும். பொதுவா லக்னத்துல குரு இருக்கும்போது அவரு திக்பலம், புதன் லக்னத்தில் இருந்தாலும் அவருக்கும் திக்பலம் எப்பவே. எனவே குருவும் புதனும் லக்னத்தில் இருக்கிறது திக்பலத்தோட அவங்களுக்கு இயற்கையாவே அறிவும் புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கிறதுனால மிகச்சிறந்த அறிவாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல குரு பிளஸ் புதன் இருக்கிறவங்க. குறிப்பா மிதுன லக்னத்துல குரு பிளஸ் புதன் இருந்தாலும், கன்னி லக்னத்துல குரு பிளஸ் புதன் இருந்தாலும், தனுசு லக்னத்துல குரு பிளஸ் புதன் இருந்தாலும், மீன லக்னத்துல குரு பிளஸ் புதன் இருந்தாலும் மிகச்சிறந்த அறிவாளிகளே. இவங்களை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு, புதன் சிஷியன். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்கிறது என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையே கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.